அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாகின்ற உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எப்பொழுதும் இறைவனை நினைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி நமக்குள் ஊற்றெடுக்கிறது இல்லையா? அந்த மகிழ்ச்சி எப்போது நிலைத்திருக்கும்படி அவரோடு நாம் ஒன்றித்திருப்போம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூலிலிருந்து அதிகாரம் 3 இறை வார்த்தை 10 12 முடிய. அப்போது உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும், குடங்களில் திராட்சரசம் வழிந்தோடும். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது அதை தொல்லையாக நினையாதே. தந்தை தன் அருமை மகனை கண்டிப்பது போல் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தந்தை தன் அருமை மகனை கண்டிப்பது போல் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். அப்போது நமக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பு தாரார்னா நம்ம மேலே அதிக உரிமை எடுத்துக்கிறார். என்னென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? அந்த அன்பு, அவருடைய அன்பு நம்மள்கிட்ட வெளிப்பாடாக மாறுகிறது இல்லையா? அப்போ நாம் அவரை நினைக்கும் போது கண்டிப்பாக நிறைவான ஆசீர்வாதத்தை தரும்போது நம்ம களஞ்சியங்கள் எப்பொழுது நிறைந்திருக்கும். ஏனென்றால் உன் உணவை நீயே உண்ணும்படி நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறாரா? அப்போ நம்மளுடைய விளைச்சலை, நம்மளுடைய பயனை, நம் உழைப்பின் பயனை நாம் நிறைவாக உண்ணும்படியும் எல்லாத்தையுமே நிறைவுபடுத்தும்படியும் நம்மில் உள்ளதை பிறருக்கும் பகிர்ந்தளிக்கும்படியும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ பாருங்கள், நாம் எந்த குறையில் இருக்கோம்? நமக்கு உணவு தருகிறார், உடுத்த உடை தருகிறார். இதுவும் இல்லாத பேர் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நமக்கு கீழே உள்ளவர்களை நினைத்து பார்ப்போமே. நமக்கு மேலே உள்ளவர்களை நினைக்கும் போது நமக்கு எந்த ஒரு ஆறுதலுமே கிடைக்காது. அவர்களைப் போல் மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் வரும். எப்படி மாறுவோம்? நிறைய கடன்கள் தான் வரும். அப்படி இல்லாமல் நமக்கு கிடைத்த வாழ்க்கை போதும், இதை கொண்டு நான் நிறைவடைவேன், இதிலும் நான் பிறருக்கு பகிர்ந்தளிப்பேன் என்று நாம் நினைத்து கொண்டோம் என்றால் எல்லாமே நிறைவாக இருக்கும். அதான் சொல்கிறார், பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது அதை தொல்லையாகவும் நினையாதே. இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒரு தவறு செய்தால் கண்டிக்கிறாங்க இல்லையா? சில பிள்ளைங்க எதிர்த்து நிற்குது, நான் இப்படி தான் செய்வேன்னு சொல்லி. ஆனால் அதில் பெற்றோர்கள் உடைந்து போகிறார்கள் இல்லையா? அதுபோல் ஆண்டவர் நம்மளை கண்டிக்கும் போது நாம் அதை தொல்லையாக நினைத்தால் கண்டிப்பாக ஆண்டவர் மனம் வந்து கொள்வார். அந்த மனநொந்துதலை நாம் கொடுக்க வேண்டுமா? அவருக்கு மனநோக செய்ய வேண்டுமா? வேண்டாமே. அவரோடு இணைந்து நடப்போம். அவர் நாம் தவறு செய்யும்போது நம்மளை கண்டித்தால் அதை கண்டு உணர்ந்து நான் என்ன குற்றம் செய்தேன் என்பதை என்னை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, அதிலிருந்து நான் வெளியே வந்துவிடேன் என்று கேட்டு பாருங்கள். அதில் ஒரு மன அமைதியும் ஆறுதலும் நமக்கு கிடைக்கும். அந்த ஆறுதலை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஆம், நீர் எங்களுக்கு தாயாய், தந்தையாய், சகோதரனாய், நண்பனாய், நல்ல ஆலோசகராய் இருந்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களை கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கும்போது எத்தீர்வுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களை வழிநடத்துகிறது, உம்முடைய ஆற்றல் எங்களை செயல்படுத்துகிறது என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் எங்களை முழுமையாக உம்முடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.